ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. திருச்சிற்றம்பலம். வைத்து கிடந்த வைப்பே போல்வான் வானோர் மகளிர் தாலிக்கா மைத்து கிடந்த மணிமாவிடத்தான் மதியின் அமுதும் அடியேற்கு கைத்து போக தித்திப்பாயன் கருத்தில் உரை வேங்கடன் இன்பம் துய்த்து கிடப்பதென்றோயான துணைவன் மார்பம் புணர்வூற்றே அளவில்லா பேராற்றல் சான்ற அயன்மால் உள்ளிட்டறியாத படகில்லாமை பரஞ்சோதி பற்பதமாய் நின்ற படிவத்தான் களவில் வந்தென் கன்னி அழித்து கழிந்தான் கனவேங்கடன் இன்பம் புலகங்கற்பிற்போர்ப்பதென்றோ புலப்பம் தீர புணர்வுற்றே இலவு காத்த கிளியாய் பொய் உலகு காத்திங்கிழைத்தேனை கலவி இன்பம் கடுக காட்டி கலந்தான் புலந்து கலந்திட்டான் புலவர் போற்றும் புகழ் வேங்கடன் பேரின்பம் மீட்டும் பொறியில்லேன் குலவி மகிழ்தல் என்றோயான கொழுநன் மார்பம் புணர்வுற்றே அருவாய் ஒழியா மருவின் மதி போலவிரும் கடல் சேர அடியாவும் தொருமாங்கெங்கும் துரிய போகம் தோய தோய புதிதேயாய் உருமாறமுதால் என்ற உருவே என் உடை வேங்கடன் பேரின்பம் இருமாந்திருப்பதென்றோயான இறைவன் மார்பம் புணர்வுற்றே உருமாறமுதால் என்ற உருவோன் உடை வேங்கடன் பேருவகையால் இருமாந்திருப்பதென்றோயான இறைவன் மார்பம் புணர்வுற்றே இறைவன் மார்பம் புணர்வுற்றே இறைவன் மார்பம் புணர்வுற்றே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 34வது வகுப்பிற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். முன்னம் மென்மலரணையினான் மெய்கலந்திட அருணாச்சலா என்ற கண்ணியில ஜீவன் முக்தி நிலையை குறித்தார் என்றும், அடுத்து மேன்மேற்தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மை உற்றனை அருணாச்சலா என்ற பாடலிலே விதேக முக்தியை குறித்தார் என்றும், பின்பு 84வது பாடலிலே உனது உண்மை வசமாக்கினை நிரந்தரமாக அந்த விதேக முக்தி நிலையை என்னிடத்திலே நிலை பெறச் செய்தீர்கள் என்று தன்னுடைய ஆன்மானுபவத்தை தெரிவித்துக் கொண்டார் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது இனி அடுத்து வருகின்ற பாடல்களிலே 85வது பாடலில் இருந்து 103வது பாடல் வரையில் இடையிலே இந்த 86, 96 இந்த இரு பாடல்கள் நீங்களாக தனது அனுபவத்தை பெரிதும் பேசுகிறார். வேறு வேறு கோணங்களிலிருந்து பேசுகிறார் பகவான். இனி அடுத்த பாடலை பார்ப்போம். தொகுதி 3 பிரிவு 8 அடியெடுத்து வைக்கிறோம். இந்த பிரிவு 8 முதல் பாடல் இந்த நூலுக்கு 85வது பாடல். மொட்டையடி தெனை வெட்ட
வெட்ட வெளியில் நீ நட்டமாடின என் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சலா என்கிறார். இதிலே மொட்டையடித்தல் என்றாலே ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறது. இங்கே இந்த சாதகனுடைய வேண்டுகோள் அதுவாகத்தான் இருக்கின்றது. என்னை ஒன்றுமே இல்லாதவனாகச் செய். இந்த நான் என்கின்ற அகங்காரம், எனது என்கின்ற, என்னுடையவை என்கின்ற மமகாரம், இவை இரண்டும் நீங்கினால் மற்ற எல்லா பற்றுக்களும் ஒரே அடியாக நீங்கிவிடும் என்பதனாலே எல்லா பற்றுக்களும், உலகாதி பற்றுக்கள், மூவாசைகள், முப்புடிகள், திருப்புடி தந்தங்கள், இவை என்னுடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் உடலிலே இருக்கதாக சொல்லுகிறார்கள். அத்தனையும் எதுவுமே இல்லாமல் என்னை முழுக்க முழுக்க ஒன்றும் மற்றவனாக செய். இதுதான் வேண்டுகோள். அவ்வாறு நீங்கள் அதுதான் மொட்டை அடித்தல். பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்தல். இதை இன்னும் தெளிவா சொன்னா, சீரை நிறைய பாடல்ல சொல்லியிருக்கார். சீரை அழித்து நிர்வாணமாச் செய்து, என்னை நிர்வாணமாச் செய்து என்கிறார் 30வது பாடல். என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா என்கிறார் 48வது பாடல். தட்டழிந்தேன், நான் தட்டுக்கெட்டு தாக்கு தவறில்லாமல் அழிந்தே போனேன் என்கிறார் 50வது பாடலிலே. அந்தகன் நீயே எனக்கு எவனாக வந்து சேர்ந்தாய், என்னை முழுவதுமாக கொன்று என்னுடைய அகந்தையை என்னிடத்திலிருந்து வேறு செய்தாய் 62வது பாடல். சிறையிட்டு உண்டனை என்கிறார் 103வது பாடலிலே. என்னை விழுங்கிவிட்டாய் என்கிறாய். சிறையிட்டு, அதுவும் நான் தப்பித்து போக முடியாமல் நன்றாக அகப்பட வைத்து நான் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகள் அத்தனையும் அடைத்து என்னை உண்டனை என்கிறார். பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா 95வது பாடல். பிராணன்னா இங்கே உயிர். உயிர் என்பது ஸ்தூல சரீரம், மனம் என்பது சூக்ஷ்ம சரீரம். மனதினுடைய ஸ்தூல சரீரமாக விளங்குவது பிராணம். அதனால்தான் பிராணனை அடங்கினா மனசு அடங்கிடுறது. ரெண்டும் ஒண்ணுதான், பேர் தான் வேற வேற, இயல்புல ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு இந்த உடல் மரித்து விட்டதோ அப்படின்னு மற்றவர்களை சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மனம் என்பது ஒன்று உள்ளே இருக்கின்றது. அது இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா மூச்சு இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால பிராணனை மனதோடு உருவாக்கி இருக்கிறார் இறைவன். இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்றாலும் ஒன்ன we can identify, இன்னொன்னு பண்ண முடியல. இங்க பிராணனோடு என்று சொன்னதுனால உயிரை சொல்லுகிறார். உயிர் என்று சொன்னதுனாலே மனதை சொல்லுகிறார். அகந்தையை சொல்லுகிறாய். பக்ஷித்தாய், என்னை சாப்பிட்டு விட்டாய் என்கிறார். என் பிழைப்பு ஒழித்தது யார்? என் பிழைப்பை ஒழிச்சிட்ட என்றார் 88வது பாடல். இறை உயிரின்றி கொண்டிட நின்றாய் என்று பதிகத்தில் கூறுகின்றார். கண்டவன் நின்றிட இன்றது கண்டேன் என்கிறார் அஷ்டகத்திலே. கிரியது பரவா கரியையும் போல் கெட்டவர் எத்தனை கொல்லோ என்று என்ன மாதிரி கெட்டு போனவர்கள் எவ்வளவு பேரோ தெரியலையே அப்படின்னு அங்கலாய்த்துக் கொள்வதை போல புகழ்கிறார். என்னுடைய அகந்தை கெட்டு போனது என்று தெரிவித்துக் கொள்கிறார். பிறகு எல்லாம் முடிஞ்சதுனால, என்னை மொட்டை அடிச்சதுனால என்னையான அறிவுரை என்னொரு வேறேது, எனக்கு வேற என்ன தனியா ஒரு இருப்பு இருக்கு, இருந்தனை அருளவான் கிரி என விருந்தோய் என்று அஷ்டகத்திலே கூறுகிறார். இவை அத்தனையும் மொட்டை அடித்தனை என்பதனுடைய விரிவாக்கங்கள். அதைத்தான் இவர் வேறு கோணத்துல மொட்டை அடித்தா. இன்னொன்னு, மொட்டை அழித்தல்னு ஒரு பாடம் உண்டு. மொட்டை அழித்தல்னா லோகாயத்தமா முண்டனம் செய்தல். அது திருவண்ணாமலை இவர் முதலாக வந்தபோது நாவிதர் ஒருவர் அருணாச்சலேஸ்வரர் முதல்ல போய் பார்த்தனா, அப்பா நீ சொல்றபடி நான் உன்னுடைய உத்தரவின்படி நான் வந்துட்டேன் தெரிவித்துக் கொண்டு வெளியே வர. அப்போ நாவிதர் ஒருவர்
முடி எடுக்கணுமோ அப்படின்னு கேட்டாராம். சரி, இது அருணாச்சலேஸ்வருடைய விருப்பம்னு சரின்னாராம். அப்ப அவர அந்த ஐயங்குளத்துக்கு போய் உக்காத்தி வச்சு மொட்டை அடிச்சுட்டார். அத ஒருவேளை நினைவு கூர்ந்தாரோ? மொட்டை அடித்தனை வெட்ட வெளியினில் நட்டமாடினைன்னு சொல்லும் பொழுது, அந்த ஆன் ஆன்மீகமாக மட்டுமல்ல, லௌகீகமாகவும் என்ன நீ மொட்டை அடிச்சேன்னு தெரிவித்துக்கிறார். அப்படி ஒரு பொருள். இப்படி மொட்டை அடிப்பது என்பது வாசனாக்ஷயம் தான். எண்ணங்கள் அத்தனையும் அழித்து விடுவது. அதற்கு பிறகு அந்த மனம் என்கின்ற அந்த மென்மலர் அணையினால் மெய் கலந்திட அருள் அருள் செய்த அருணாச்சலா என்ற போது ஒரு சொரூபானந்தம் ஆவிர்பவித்தது. அததான் இங்க நடனம் என்கிறார். மொட்டை அடித்து என்னை இந்த விஷயத்தை சேர்க்கணுமேன்றதுக்கோசரமே இந்த கண்ணியை அருளி இருப்பார் போலும் பகவான். அங்கே மென்மலர் அணையினான் மெய் கலந்திட அருள் செய்த அருணாச்சலான்னு சொல்லி அப்போது எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அதுவே அருணாச்சலேஸ்வருடைய ஆனந்த தாண்டவம். அததான் இங்க மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில். அப்ப என்னை கொண்டு போய் ஆன்ம பொதுவெளியிலே என்னை கொண்டு போய் சேர்த்தீர்கள். அந்த பொதுவெளியிலே இருந்து உங்களை நான் பார்க்கும்போது நீங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுவது எனக்கு அந்த தரிசனப்படுத்தி வைத்தீர்கள். திருவாலங்காட்டுல காரைக்கால் அம்மையார் எனக்கு ஈஸ்வரனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இறைவனும் காண்பித்தார். அப்ப பேய் குழாங்களோடு அவர் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவத்தை அம்மையார் தரிசனம் செய்தார். அதை போல நட்டமாடினை என்று தான் பகவானும் தரிசனம் செய்திருக்கிறார். இவர் பார்க்கின்ற காட்சி முழுக்க முழுக்க அந்த பரமாத்மா வசுவனுடைய பொங்கி பொங்கி பீரிட்டு எழுகின்ற ஆனந்தம். அந்த ஆனந்தம் இவருக்கு நடனமாக தெரிகின்றது. இப்படி இறைவன் திருநடனம் ஏனார் பெரும் கொன்றை முடிக்கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்தேன் உள் புகுந்தான் புகழுமே நாடி வாடி ஓலமிட நடம் பயிலும் வானாடற் கோவுக்கே பூவல்லே கொய்யாமோ. மணிவாசக பெருந்தகை தேனார் கொன்றை முடிக்கணிந்த சிவபெருமான் கொன்றை வேந்தனாக கொன்றை பூவை சுடுகின்ற இந்த சிவபெருமான் உண்டாடி நாடி வந்து இந்த உளம் புகழும் புகுந்ததுமே என்னுடைய உள்ளத்தை அவன் எழுந்தருளினார். அப்போ நானாடி ஆடி ஓலமிட நான் வந்து ஆனந்த களிப்பு பீரிட்டு நானே நடனமாட ஆரம்பித்தேன். நானாடி ஆடி வந்து அப்படிலாம் எனக்கும் அந்த எப்பவுமே சில பேருக்கு ஆனந்தம் ரொம்ப அளவுக்கு அதிகமா போனா டான்ஸ் வரும். அப்படி எனக்கு வந்ததுன்றார் அவர் மணிவாசக பெருந்தகை. அப்படி வந்தது வந்து பகவானை நான் பார்த்தேன். அப்போ அந்த பகவான் ஈஸ்வரன் அந்த சிவபெருமான் நானாடி நாடி வந்து நடம் பயில ஓலமிட நடம் பயிலும் நான் ஓலமிட்டேன். அதாவது அந்த பொங்கி பெறுகின்ற ஆனந்த தாண்டவத்தில் தன்னையும் அறியாமல் பாட்டு பிறக்கின்றது, ஆட்டம் பிறக்கின்றது. இப்படியெல்லாம் பண்ணி ஓலமிட நடம் பயிலும். அப்போ பார்த்து ஆச்சரியமா இருக்கு. இந்த ஈஸ்வரனும் ஆனந்த தாண்டவம் செய்து கொண்டிருக்கிறார். அவராலேயும் அந்த ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியல போல் இருக்கு. என்னுள்ளே ஆனந்த ரதத்தை தாண்டவத்தை தூண்டிவிட்டவர் தானும் அப்படி அது செய்துதான் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியறது. நடம் பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. வானாடர் வானலோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கப்பட்டவருக்கு கோனா தலைவர். அவருக்கு நாம் பூவல்லி கொய்யாமோ என்கிறார். அவரும் அந்த ஆனந்த நடனத்தை தரிசனம் செய்திருக்கிறார். இப்படி இறைவன்
தனக்கு முழுக்க முழுக்க ஆன்மமயமாக்கினார். அதுல ஒரு சின்ன குறை கூட வைக்காம செஞ்சார் அப்படின்னு சொல்ல வருபவர் அடுத்த பாடலிலே 86வது பாடல். மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்தும் என் மோகம் தீராய் என் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மோகம் தவிர்த்து அர்த்தம் தெளிவா இருக்கு. இந்த உலகாதி விஷய சுகங்களின் பால் உள்ள என்னுடைய மோகத்தை முழுக்க முழுக்க நீக்கி மோகம் வைத்து உன் மோகமா வைத்து, அதாவது இந்த மனசு எப்பவுமே எம்டியா இருக்காது. எது எம்டியா இருந்தாலும் காலியா இருந்தாலும் அந்த காலி இடத்தை பூர்த்தி செய்வதற்கு காத்து வந்துடுறாப்புல. ஏதாவது இந்த மனம் என்கின்ற இந்த காலியாச்சுன்னா ஏதாவது ஒரு நினைவு வரும். பகவான்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் எதுக்கு ஆத்ம விசாரம் பண்ணணும், என்ன அவசியம்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், என்ன பண்றது, ஆத்ம விசாரம் பண்ணலன்னா லோக விசாரம் வந்துடுறது அப்படின்னார். அப்படி ஒண்ணு இல்லாட்டா இன்னொன்னு இருக்கும். அதனாலதான் நான் ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு. ஆகவே இந்த உலகாதி பற்றுக்களை நீக்கியவுடன் அது காலியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக உன்மோகமா வைத்து உன் மீது எனக்கு அன்பை தந்து பக்தியை தந்து உன் மீது அளவு கடந்த மோகத்தை உடையவனாக செய்து அந்த அருணாச்சல பித்தினாலே அந்த பைத்தியத்தினாலே நன்றாக அந்த ஸ்வரூபானந்த அருணாச்சலனோடு ஒன்று கலந்து அந்த ஸ்வரூபானந்தத்தை அனுபவித்து ஜீவன் முக்தனாகி பிறகு அதையும் தாண்டி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் என்கின்ற நினைப்பும் நீங்கி விதேக முக்தி நிலையிலே நிலை பெற்று அந்த விதேக முக்தி நிலையிலே கிடைக்கின்ற ஆன்ம பேரானந்தத்திலே மூழ்கி ஒன்றும் தெரியாதவனாக மூழ்கி இருக்க இப்போது எனக்கு ஜீவன் முக்தி நிலையை கொடுத்த உன்மீது வைத்த அந்த அருணாச்சல பித்தி என்ற மோகத்தையும் நீக்கி எனக்கு அந்த விதேக முக்தி நிலையை நீங்கள் அருள வேண்டும் அருணாச்சலா என்பார். வைத்து என் மோகம் தீராய். ஒரு மோகம் உலகப்பற்று, மற்றொரு மோகம் அருணாச்சல பித்து. இந்த இரண்டையும் தீர்த்து என்னை நிரந்தரமாக விதேக முக்தி நிலையிலே இருக்கும்படியாக அருள்வாய். மோகம் தீராய். இது வேண்டுகோள். அப்படி செய்யப்பா. அது ஏன் அவ்வாறு கேட்க முடிந்தது? அவருக்கு அது அனுபவமாக இருப்பதினாலே அவ்வாறு வேண்டிக் கொள்ள முடிந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் அதை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நினைப்பே வராது. சில பேர் ஃபிளைட்ல போயிருக்கவே மாட்டா. நீங்க எவ்வளவுதான் ஃபிளைட்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவளுக்கு புரியாது. சில பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டா. எங்க கிராமத்துல எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் அப்படிலாம் தான் இருக்கு. இந்தியால அப்படிலாம் தான், பாரத தேசத்துல அப்படிலாம் தான் இருக்கு. சில பேரு இந்த ஐடிசி கிராண்ட், இந்த சோழா குரூப், தாஜ் குரூப், இந்த ஹோட்டல்லாம் பார்த்துருக்கவே மாட்டா. அந்த தாட்டே வராது. ஐ திங்க் ஐ எம் மேக்கிங் மை பாயிண்ட் வெரி கிளியர். ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஒரு லெவலேசம் கூட அதை பத்தி நான் யார்கிட்டயாவது போய் தாஜ் குரமாடல் இப்படி இருக்குன்னு சொன்னா ப்ராப்ளம் அது அவருடைய கற்பனா சக்திக்கு ஏற்ப அவர்கள் அப்புறம் நினைக்கலாம். பட் தே ஹாவ் டு நோ ஃபர்ஸ்ட் தட் இஸ் த ஹோட்டல் கால்டு தாஜ். இந்த மாதிரி லெவல்ல இருக்கு. நீங்க உள்ள போயிட்டு வெளில வந்தா ஒரு 4 பேர் போயிட்டு வந்தோம்னா மினிமம் அபவுட் 20 to 25,000 செலவு பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பீப்புள் டோன்ட் ஹவ் சச் ஐடியா. அது மாதிரி இதெல்லாம் நிறைய பேரு. அதனால ஒரு வேண்டுகோளை நமக்காக பகவான் வேண்டிக் கொள்ளுகிறார் என்றால் அந்த வேண்டுகோளுடைய முழு விஸ்தீரணமும் அவருக்கு நல்ல அத்துப்படியா இருக்கும். அது இதுல தெரியுது. இந்த பாடல்ல அவரு
மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்து அப்படிப்பட்ட என் மோகத்தை தீராய் அருணாச்சலா என்று சொல்லும்போது இதை பற்றிய ஜீவன் முக்தி விதேக முக்தி நிலைகளெல்லாம் இந்த ஆன்மீக சாம்ராஜ்யத்திலே அவருக்காக திறக்கப்படாத கதவுகளே எதுவுமே இல்லைன்னு தெரியுது. வள்ளுவ பெருமான் இதை ரொம்ப அழகா சொல்றார். அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன். திருக்குறள் is a just not a document of moral values. It is an extraordinary advanced text in Vedanta. இந்த குறள் 350 பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை. எவன் அனைத்து பற்றுக்களையும் நீக்கி ஒரு அதி உன்னதமான நிலையிலே இருக்கின்றானோ அந்த இறைவனை மீது அந்த வைக்குகின்ற அவன் மீது செலுத்துகின்ற நேசத்தை பாசத்தை அந்த பக்தியை அந்த அவன் மீது அந்த பற்றினை பற்றுக பற்றுக. அதை ஏன் பற்றுகன்னு நான் சொல்றேன்னா அப்பற்றை பற்று விடற்கு அவன் மீது வைத்த பற்றையும் விடுவதற்காக அவன் இதெல்லாம் ரஜோத்தமோ குணங்களை சத்துவகுணத்தால் எடுப்பது போலும் முல்லை முள்ளால் எடுப்பது போலும் மான்காட்டி மானை பிடிப்பது போலும் இந்த இறைவன் மீது பற்று வைத்து பிறகு அந்த பற்றினையும் தாண்டி செல்வது. அதை இறைவனே பார்த்துப்பார். எதுவுமே நம்ம கையில இல்லை. இப்படி வள்ளுவ பெருமான் சொன்னபடி பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை அதாவது அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்பதான் உங்களுடைய பற்று விடுதல் என்பது முழுமையாகும். விதேக முக்தி நிலையில தான் அது முழுமையடைகின்றது என்று சொல்லுகிறார். பிறகு திருமூலர் திருமந்திரம் இதை முன்னாடியே பார்த்தோம். ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈசனோடாயினும் ஈசனோடாயினும் ஆசையை அருமின். அதுல ஆக்சுவல் வரிகள் வந்து ஆசையே ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஐவரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே. 2615வது பாடல். இப்படி இந்த ஆன்மானுபூதியை அனுபவித்தவர்களுடைய அனுபவம் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இங்கே 66வது பாட்டுல பித்துவிட்டு உரைநேர் பித்தனாக்கினை என் பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா. அந்த பித்தம் தெளிகின்ற மருந்தாக நீ இருக்கிறாய். எனக்கு அந்த பித்தத்தை நீங்கள் நீக்க வேண்டும், மருந்து கொடுங்க அப்படின்னு அந்த பாடலை கேட்கிறார். அது வேண்டுகோள். இங்கே மோகன் தீராய் என் அருணாச்சலா என்பதில் தன்னுடைய அனுபவத்தை பேசுகிறார். இந்த 2 பாட்டுக்களும் இதுவும் வேண்டுகோள் தான். அதனால 2 பாட்டுக்களுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போல. ஒன்று தலைனா மறுபக்கமாக்கிய பூ மற்றொரு பாடல். இதனுடைய அனுபவம் எப்படி போய் முடிகின்றது என்றால் உதய சுந்தியால சொல்றாரு. வந்த விடற்ற பரசுகம் உற்றவார் இந்த நிலை நிற்றலே உந்தி பர இறை பணி நிற்றலாம் உந்தி பர. உபதேச சுந்தியால 29வது பாடல். பந்தம் வீடு அகந்தை வயப்பட்டேன் என்பது இல்லை. வீடு வேறு பெற்றேன், மோட்ச நிலை பெற்றேன், அகந்தை நிலை அழியப்பட்ட ஆன்ம நிலை உற்றேன் என்ற இந்த பரசுகம் உற்றவாறு இந்த 2மே இல்லாமல் பரசுகம் இதையெல்லாம் கடந்த அந்த சுகம் ஒன்றையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை நிற்றதே அதுதான் உண்மையான இறைப்பணி என்கிறார் பகவான். பிறகு மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்து எப்போது அகந்தை அழிகின்றதோ அந்த மோகம் அகந்தை மோகம் அழிகின்றதோ அப்போது அருணாச்சல மோகம் உடனே வந்து விடுகின்றது. அதான் காத்து வந்து காலி இடத்துல உடனே வருவதை போல வருகின்றது. இது ஏகதேச நிகழ்வு என்பதற்காக அப்படி செய்யுளிலேயே அப்படி வைத்தார். அடுத்தடுத்து சொல்றதுக்கு காரணம்
இவை இரண்டும் ஏகதேசம் நிகழ்வன அப்படி அது சொல்றதுக்காக. இப்பொழுது இந்த ஜீவன் முக்தி நிலையிலிருந்து விதேக முக்தி நிலைக்கு என்னை அழைத்துச் செல் மோகன் தீராய் என்று கேட்கிறார் அல்லவா? அந்த விதேக முக்தியை அருணாச்சலேஸ்வரன் இவருக்கு அருளிவிட்டார், அருளினார் என்பதை அடுத்த பாடலிலே கூறுகின்றார். 87வது பாடல். மௌனியாய் கற்போன் மலராதிருந்தான் மௌனமிதாமோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மௌனியாய் எங்கும் மௌனம், எதிலும் மௌனம். இந்த மனம் முழுக்க முழுக்க அதி சூட்சமமாகவும் நிச்சலனமாகவும் ஆகிவிட்டது. அதனால இந்த மௌனம் தலைப்படுகின்றது. இந்த மௌனமே உங்களுடைய உபதேசமாகவும் எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் மௌனியாய் கற்போன் என்கிறார். இங்க கல் போன்றுன்னு ஒண்ணு பிரிக்கலாம், இன்னொன்னு கற்போன்னாலே. இப்ப நான் அப்படித்தான். என்னுடைய வகுப்புல இருக்கிறவர்களை எல்லாம் நான் மாணவர்கள்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் கற்போர்கள் தான், இன்க்ளூடிங் மீ. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வயது, இந்த ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. இங்க பகவான் மௌனியாய் கற்போன், மௌனத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் வகை செய்தீர்கள். அந்த மௌனத்தை நான் அனுபவிப்பதே, அந்த மௌனமே எனக்கு உங்களுடைய உபதேசமாக இப்ப இருக்கின்றது. நீங்க வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மலராதிருந்தான் யார் மலராதிருந்தான்? மௌனியாய் கற்போன் மலராதிருந்தான். மௌனத்தினாலே உங்களிடத்திலே, மௌனோபதேசத்திலே உங்களிடத்திலே பாடம் பயின்று அதை கற்றுக்கொண்டு அதை பயின்று கொண்டிருக்கின்ற இந்த கற்போன், இந்த சீடன், இந்த உலகப்பற்று நீங்கியது மட்டுமல்ல, மோகம் தவிர்த்துன்றாரு. அந்த மோகம் தவிர்த்தது மட்டுமல்ல, இந்த நான் என்னும் அகந்தை மனோவியாபாரமாகிய இந்த ஜீவபோத தேகாபிமான உணர்விற்கே மலராதிருந்தான். இனிமே மறுபடியும் அகந்தைக்கு மலருவது என்பதற்கு சான்ஸே இல்லை. அந்த there is no question. அந்த கேள்விக்கே இடமில்லை. அதனால தன்னுள்ளே பொங்கி பொங்கி எழுகின்ற ஆன்ம சுகம் வேற எதையும் நினைப்பதற்கே அது விடுவதில்லை. அப்போ இந்த மௌனத்திலே மூழ்கி மூழ்கி போக அந்த ஆனந்தமும் சாந்தம் அடைந்து சமனமாகின்றது. எங்கிருந்து எந்த ஆதார வஸ்துவிலிருந்து அது எழுந்ததோ அங்கே அது அமைதி அடைகின்றது. அந்த ஆனந்தம் மட்டுமே உள்ளத்திலே உணர்வாக நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இதுவே ஆன்ம உணர்வு. இதுதான் உண்மையான மௌனம். இதைத்தான் நான் இப்போது தெரிந்து கொண்டேன். அதனாலதான் இதுன்னு, எதையுமே அதுன்னு சொன்னா அவ்வளவா தெரியாதுன்னும், அவரா தெரியாதுன்னு, இவரா எவ்வளவு வருஷமா தெரியணும். இது என்பதனாலே மௌனம் அதாமோன்னு சொல்ல, மௌனம் இதாமோன்னு தான் சொல்றேன். மௌனம் இதுவோ அப்படின்னும் போது அவருக்கு நன்றாக இது தெரிந்திருக்கின்றது. விதேக முக்தி நிலையை அருணாச்சலேஸ்வரன் மௌனோபதேசத்தினாலே அருளி அந்த மௌனத்திலே அவரை நிலைக்க வைத்து பரிபூரணம் அவருடைய ஆன்ம அனுபவத்தை பரிபூரணமாக்கி விட்டார். அதனால தான் சொல்றார், ஆச்சரியப்பட்டு சொல்றார், மௌனம் இதாமோ, ஆஹா, இதுதான் உண்மையான மௌனமோ, இதனால எனக்கு இது தெரியாமல் இருந்ததே என்கிறார். இப்படி
ஒரு பரிபூரண அறிவு தெளிவோடு இததான் என்ன சொல்லுவா, இந்த நிலை மௌனம் என்கின்ற இந்த நிலை, மோன நிலை, இது ஒரு ஒரு லெத்தார்ஜி, ஒரு இண்டோலன்ஸ், ஒரு சோம்பேறித்தனம், அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சும்மா இருக்கிறது இல்ல. திஸ் இஸ் த மோஸ்ட், என்ன சொல்றது, இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி. இதுல தூக்கம் இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் அலர்ட். தெளிவோடு கூடிய ஒரு உணர்வு, ஆல்வேஸ் இன் ரெடினஸ். மனசு எங்கேயோ போயிடுத்து கிடையவே கிடையாது. மனசு அந்த மௌனத்துல தான் மூழ்கி இருக்கு. அந்த ஆன்ம உணர்விலே தான் மூழ்கி இருக்கு. அதை விட்டு வெளியே எங்க போக முடியும்? முடியறது இல்ல. அந்த மனதிலே ஏதாவது எண்ணங்கள் தோன்றுகின்றனவென்றால் அது தெய்வ சங்கல்பம். அது அந்த ஞானியினுடைய சங்கல்பம் அல்ல. அப்படி எண்ணங்கள் எழுந்து அந்த எண்ணங்களின் வழி அந்த ஞானி செயல்பட்டாலும் கூட அந்த செயல்பாடுகளின், வினைகளின், அந்த கர்மங்களின், அந்த காரியங்களின் வினை பயன்கள், அதாவது பாவ புண்ணியங்கள் அந்த ஞானியை ஒட்டுவதே இல்லை. அப்போ அந்த முழுக்க முழுக்க மூலா அவித்தையின் வடிவமாக இருக்கின்ற அந்த ஜீவபோத கர்த்தத்துவம் முழுவதுமாக அழிந்தொழிந்த நிலையிலே அந்த சுத்த ஞான பேரின்ப மோன நிலையிலே ஞானியினுடைய கருவிக்கரணங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் செயல்பட்டாலும் கூட இந்த அகங்கார ஜட கந்தி அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டதினாலே இந்த அகந்தையோடு இருக்கின்ற தொடர்பு முழுவதுமாக அறுத்து எரிந்து விடப்படுவதினாலே இந்த மௌனத்திலே அவர்கள் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவ்வளவு காரியங்களும் அதனுடைய வினை பயன்களும் அவர்களை சிறிதும் சாராது. அவை சாரா தன்மை. அப்போ ஞானி எந்த மாதிரியான காரியத்தை செய்தாலும் செய்யாதவராகத்தான் இருப்பார். ஒரு குழந்தைக்கு தூக்கத்துல அம்மா பாலை புகட்டினா அதுக்கு நம்ம குடிக்கிறோம்னு தெரியாது. ஆனா அது குடிக்கிறதுன்ற காரியத்தை அது பண்ணியிருக்கும். அப்படி ஞானி இறைவனுடைய அந்த மடியிலே, அந்த மௌன மடியிலே முழுவதுமாக மூழ்கி போய் பாவ புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலை. அதனாலதான் பகவான் சொல்லுவார், கர்த்தத்துவம் போய் கர்ம மூன்றும் கழலும் நித்தமா முத்தி நிலை என்பார். பர்த்தா போன மனைவியர் மூவரும் ஒருவர் கூட எஞ்சாது விதவைகளாக மாறுவதைப் போல எப்போது ஒருவன் ஞானத்தை அடைகிறானோ அப்பொழுதே இந்த சஞ்சித ஆகாமிய பிராரப்த கர்மங்கள் ஞானியை விட்டு நீங்கி விட்டன என்கிறார். அந்த நிலையில பகவான் நமக்கு கண்முன்னே வாழ்ந்து காண்பித்தார். அந்த பரிபூரணானந்த விதேக முக்தி சகஜான்ம நிஷ்டையிலே 24 மணி நேரமும் இருந்தவர். நம்மளை போல பேசி பழகி எல்லா காரியங்களையும் சாப்பிட்டு எல்லா காரியங்களையும் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவை ஒன்றும் அவரை சிறிதும் ஒட்டவே இல்லை என்பதற்கு எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாம் உதாரணமாக சொல்லலாம். நம்ம முன்ன பார்த்தா மாதிரி அவர் பேரே அவருக்கு ஓட்டலன்னு கடைசியா கையெழுத்த போடுங்கன்னா கோடை போட்டு ஏதோ இன்ட்டு போட்டார். அந்த அளவுக்கு அவருடைய மோன நிலையில, அந்த ஆன்ம நிலையில முழுவதுமாக அந்த ஆன்ம சொரூபானுபூதியே
ஒரு மனித வடிவத்திலே நம் கண் முன்னே தோன்றியது. நம் கண் முன்னே நடமாடுகின்றது. அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அது நம்மால் இயன்ற காரியம். அதுதான் நம்முடைய இறுதி நிலை என்பதை நமக்கு நிரூபித்துக் கொடுத்தார். அதனால தான் அவர் மனித பிறவி அவரா சங்கல்பம் பண்ணிட்டு பூமிக்கு வந்தார். சாட்சாத் சர்வேஸ்வரன். அவரு என்ன விட்டகுறை, தொட்டகுறை தவம் நின்னு போச்சு வர்றதுக்கு. அவரா நினைச்சுன்னு வந்ததுதான். அப்படிப்பட்டவருக்கு மேலே செய்வதற்கு ஒரு காரியமும் இல்லை. தன்னை அழித்தெழுந்த தன்மையான அந்தருக்கு என்னை உளது ஒன்று ஏற்றுதற்கு என்கிறார். உள்ளது 40லே. 31வது பாடல். உபதேச உந்தியாரிலே 15வது பாடலிலே மனவுரு மாயம்மை மன்னும் மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர தன்னியல் சார்ந்தனன் உந்தி பர. தனக்கோர் செயல் இலை. அவன் காரியங்களை செய்தாலும் செய்யாதவனே ஆவான். ஏனென்றால் அவன் தன்னியல் சார்ந்தவன். தன்னுடைய உண்மையான இயல்பு அந்த சுபாவத்தை அவன் அடைந்து விட்டான். அதிலே நிலைத்து விட்டான். அப்படி சொல்றார். தாய்மானவருக்கும் இது தோணியிருக்கு. சித்த மௌனம் செயல்வாக்கு எல்லாம் மௌனம். சுத்த மௌனம் என்பால் தோன்றிற்று பராபரமே என்கிறார். அவருடைய அனுபவம் சுத்த மௌனம் என்பால் தோன்றிற்று. அதே தாய்மானவர் இன்னொரு இடத்துல இன்னும் விளக்கி கூறுகின்றார். இதை பகவான் நமக்கு இதை தேர்ந்தெடுத்து கொடுத்த பாடல் இது. நான் என்று ஒரு முதல் உண்டென்ற நான் தலை நாண நான் என்ற அகந்தை ஒன்று இருக்குன்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அகந்தை நான் தலை நாண நான் தலை நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அவனுடைய அந்த அகந்தை தலை நாண அதாவது நாணன்னா இல்லாமல் போக என்னுள் தான் என்று ஒரு முதல் பூரணமாக தலைப்பட்டொப்பில் என் உள்ளே அதற்கு நேர் எதிர்மாறாக தான் தான் என்று ஒரு பூரணமாகிய அதை அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போதே தெரியாது இது பூரண பொருள் என்று அது தலைப்பட்டு எழுந்து பரிபூரணமாக என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும் பொழுது ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு இந்த அகந்தை அறிவு சுத்தமா அறவே அழிந்து ஒழிந்தது. அப்போ அவச நல்கி அந்த பரவசம் அதை நல்கி மோனம் தன்னை விளைவித்தால் எனக்கு உள்ளே பரிபூர்ண மோனத்தை அது ஏற்படுத்தி விட்டது. என்னால வாயை திறந்து பேச பகவானாலதான் அதனால்தான் சுமார் 10 வருடங்களுக்கு அவரால பேசவோ நம்மை போல ஒரு சாதாரண சராசரி மனிதராக வாழவோ அவரால் முடியாமையே போயிடுது. மோனம் விளைவித்தால் இனி யாது மொழிகுவதே இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு என்னால ஒண்ணும் பேச முடியலையே என்றார் அதுதான் மோனம். இதைத்தான் அஷ்டகத்துல முன்னே பார்த்தோம். கண்டவன் என்றிட கருத்தளவில்லை. நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு முடியல என்னால இந்த மோனத்தினால. கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறு நான் பார்க்கலன்னு சொல்றதுக்கு மட்டும் தோணுமா என்ன அப்படி. இதைத்தான் அஷ்டகத்துல சொல்ற விண்டிது விளக்கிடு விரல் உருவோனார். விண்டிது வார்த்தைகளினாலே விண்டு விளக்கிட விரல் திறமை படைத்தவர் யாரால முடியவே விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலை என்று அதுக்கு தானே வந்தது. விண்டிலை நீ பண்டு நீ விளக்கினை என்றால். ஆனால் அருணாச்சலா நீங்க என்ன பண்ணீங்க இதை எனக்கு விளக்கி கொடுத்தீர்கள். பண்டு நீ விளக்கினை எனக்கு பண்டுன்னா சொல்லி அது மனசுலான சொல்றது. வாய் திறந்து சொல்றது இல்ல. அது மனசுல மௌனத்துல சொல்றது. அது எப்படி சொன்னார்னா விண்டிடாத உன்னிலை விளக்கிடவென்று வாயை திறக்காம சும்மா இரு சொல் அறையென்றாலுமே சும்மா நிற்க அது அருணகிரியார் முருகனார் சும்மா நிற்க நச்சொல் ஆற சொல்லி கடை கணித்தாய் அம்மா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கே நீ சும்மா நிற்க நீ சும்மா இரு என்று ஒரு சொல் சொல்லறச் சொன்னாய். மௌனத்தில் சொல்லறதா வார்த்தைகளே இல்லாமல் அப்படி நீ விண்டிடாத உன்னிலை விளக்கிடவென்றே வாய் திறந்து சொல்லாமல் உன்னுடைய உண்மையான நிலையை எங்களுக்கெல்லாம் விளக்கி கொடுக்க வேண்டும் என்றே விண்தலம் அச்சலமா விளக்கிட நின்றாய். வானையின் வானோங்கு இருக்கும் அருணாச்சலமாக எங்கள் முன்னாடி நீங்கள் விளங்குகின்றீர்கள் தோன்றுகின்றீர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி
ஆன்ம மோன நிலையை சொற்களால் விவரிக்க இயலாதென்று அஷ்டகத்திலே வியந்து கூறுபவர் இந்த அக்ஷர மணமாலையிலே ஒரு வாட்டி இரண்டு வாட்டி இல்ல, மீண்டும் மீண்டும் விரித்துரைக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மணமாலைக்கே இவ்வாறு ஆன்மானுபூதியை வார்த்தைகளிலே கொண்டு வருவது என்பது எவரும் இவ்வளவு அழகா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த அக்ஷர மணமாலையுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு இது. வார்த்தைகளினாலே விளக்க முடியாத விஷயத்தை இரண்டே இரண்டு வரிகளினாலே ஒரு தமிழிலே ஒரு சித்து விளையாட்டே விளையாடி இருக்கிறார் பகவான். நீ அடுத்த பாடலிலே இந்த ஆன்மானுபூதியை அருணாச்சலேஸ்வரன் தனக்கு அருளினாள் என்று சொல்வதற்கு வேறு ஒரு ஆங்கில கொண்டு வர அவனை இகழ்வதைப் போல புகழ்கிறார். 88வது பாடல். எவனின் வாயில் மண்ணினையாட்டி என் பிழை பொழித்தது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. என் வாயில் மண்ணினை அட்டி என் பிழப்ப ஒழிக்கவே போயிட்டியப்பா நீ, ஒழிக்கவே ஒழிச்சுட்டப்பா நீ. அது யார் பண்ணது? எவன் என் வாயினில் மண்ணினை அட்டி, அதாவது என் வாயில மண்ணை போட்டான்னா என் பிழைப்பை கெடுத்தான்னு அர்த்தம். அததான் சொல்றாரு, என் பிழைப்பு ஒழித்தது யார்? நீங்க தானே பண்ணீங்க. அதாவது யார் இதை பண்ணான்னு ஒருத்தர் கோபமா கேட்டா நீதான் பண்ணேன்னு தானே அர்த்தம். வேற யார் பண்ணிருப்பா? நீங்க தான் பண்ணீங்க. அப்படி இந்த விஷயாதி உலக போகங்களிலே விருப்பத்தை நீக்கி ஒரு ஞான வைராக்கியத்தை தனக்கு ஊட்டியதை அந்த 16 வயசுலயே இவ்வளவு பெரிய ஒரு ஞானமா? அப்படி ஒரு அருணாச்சலேஸ்வருடைய அரிதனும் அரிதான அரும்பெரும் கருணையை மண்ணினை ஒட்டி மண்ணினை அட்டி என்கிற மண்ணை போட்டிய வாயில அப்படின்னு பரிகாசம் செய்கிறார். இந்த அகந்தை மனத்தை நம்பி வாழ்கின்ற இந்த அது காட்டுகின்ற உடலை தேகாபிமானத்தினாலே நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, அது உடல் இல்லாட்டா நம்ம இல்லை அப்படின்னு பயந்து போற ஒரு வாழ்க்கையை, அது என்ன பழப்புன்னு அது மாதிரி அது ஒரு பிழைப்பு என்ற வார்த்தையை ஒரு இகழ்ச்சி பொருளிலே குறிப்பிடுகிறார். அப்படிதான் சொல்றது லோகாயத்தமா. இது என்ன பழப்பு, இது வேணுமா? அந்த மாதிரி சொல்றார். அந்த பழப்பு ஒழிஞ்சது நல்லதுக்கு தானேன்ற மாதிரி சொல்றார். அப்படி இகழ்ந்து பேசுகிறார் அந்த இடத்திலே. இவ்வாறு அருணாச்சலேஸ்வரன் அடியருடைய பிழைப்பை ஒழித்தல் என்பது ஒரு சத்தியான ஸ்வரூபமாக விளங்குகின்ற அந்த ஆன்ம உண்மை உணர்வை நாம் உடலோடு இருக்கும் போதே நமக்கு கொடுக்கிறது. இதுதான் அகந்தையை, அந்த உயிர்னா அகந்தை தான், மனம். இதை நம்மிடமிருந்து வேறு செய்வது, பிரிக்கிறது. பிரிச்சு நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்ம உணர்வு மாத்திரமாக மட்டும் நாம் இருப்பதாக செய்வது, அதுவே நமது இருப்பு உணர்வாக செய்வது, அந்த உண்மையான இருப்பு உணர்வை நாம் உணர்ந்து வாழ்வதற்கு வகை செய்வது. இத சுந்தரரும் சொல்றார். இந்த உடலிலிருந்து இந்த உடலில் அகந்தை மனதை பிரித்து இந்த உடலிலே இருக்கின்ற மனதிலே ஆன்மாதான் இருக்கின்றது. அந்த ஆன்மான பேரும் கிடையாது, உள்ளது இருக்கிறது நம்ம தான், அதுதான் உண்மையான நான். இப்படி இந்த அகந்தையை வேறு செய்வது ஊன் உயிர் வேறு செய்வது என்கிறார் சுந்தரர். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலைனா கைலாசம். இந்த கைலாசபதி, கைலாசத்திலே தலைவராக வீட்டிருக்கின்ற அந்த புருஷோ உத்தமன் சிவபெருமான். ஊன்னாக மாம்ச உடல், உயிர்ன அகந்தை, இதை வேறு செய்தான் என்கிறார். அப்பர் சுவாமிகளும் இதை சொல்றார். இதெல்லாம் வேதாந்தம் புரிஞ்சாதான் அப்பர் சுவாமிகள் பாடலுக்கே சரியான அர்த்தம் புரியும். அதாவது உழைத்தும் உள்ளியும் உள்ளத்துளே
உரு இழைத்தும் எந்தை பிரான் என்று ராப்பகல் அழைக்கும் அன்பினராய அடியவர் பிழைப்பு நீக்குவர் பேர் எழில் ஆளரே. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த வேதாந்த கருத்துக்களை மனசுல வச்சுட்டு இதுக்கு அர்த்தம் பாருங்க. உழைத்தும் ரொம்ப சிரமப்பட்டு இறைவனை கண்டு தரிசனம் செய்தே தீர வேண்டும் என்று மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டு அதான் உழைக்கிறது. சங்கீதத்தில் கூட ஒருத்தர் ஒரு சங்கீத வித்வான் பேசும்போது சொன்னார், இப்போ சமங்குடிதான். எங்க பெரியப்பா ஒரு பெரிய ஞான சங்கீதத்துல ரொம்ப பிரఖ్యాதியா ரொம்ப கிரிட்டிக். தினமணியில அவர் எழுதுவார். மியூசிக் காலத்துல இசையில இந்த டிசம்பர் மாசம் வந்தா போருமே ஏகப்பட்ட கச்சேரிகள் சென்னையே திமிலோகப்படும். அப்ப இவரு ரொம்ப அப்ப அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அப்போ ஒரு வாட்டி சம்மங்குடி கச்சேரிக்கு போனப்போ பெரியப்பா கிட்ட ஆக்ஷன் போனோம், நமஸ்காரம் பண்றோம். தம்பி யாருன்னா எங்க மச்சினி பிள்ளை எனக்கு பெரியப்பா அப்படின்னு நான் துடுக்க. ஓ அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கானே. சரி இப்ப பெரியப்பா இன்னைக்கு வந்திருக்கா, எனக்கு வேற வழி இல்லை, நான் கொஞ்சம் உழைச்சிதான் பாடணும்னு. அப்புறம் ஆத்துக்கு வந்து நான் கேட்டேன், என்ன பெரியப்பா அது உழைச்சி பாடுறதுன்னு. உழைச்சினா நல்லா சிரமப்பட்டு நல்லா அதுல ஒரு ஒரு அக்கறை எடுத்துட்டு பாடணும். ஏன் அப்படி சங்கீதமே அப்படித்தானே பாடணும், அது என்ன ஸ்பெஷலா உழைச்சி பாடுறது அப்படி. உழைச்சாதானே பாட முடியும் அப்படின்னு. இதெல்லாம் அதான் பெரியப்பா சொன்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் உழைச்சி கழிச்சு பாடி ஒரு வித்துவத்தை வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் டிஎன் கிருஷ்ணா, அந்த பக்கம் ரகு, ஐ திங்க் பாலக்காடு ரகுன்னு சொல்லுவாளா. அது மாதிரி இந்த பக்கம் நல்ல கைதேர்ந்த வயலினிஸ்டும் ஒரு மிருதங்கிஸ்டும் கிடைச்சிட்டா அவளை வச்சு நல்லா ஜம்முன்னு இவர் பஜனை பண்ணிடுவாரு. அது மாதிரி நிறைய கச்சேரி பண்ணி வயசாச்சு ஒரு வாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறது முடியாது. எல்லாம் பண்றது உண்டுதான். ஆனா யாருக்கும் தெரியாது பெரியப்பா. அதெல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். சரி இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப டீப்பா போகலன்றது தெரியும். இதுதான் உழைச்சி பாடுறது. இந்த உழைத்துன்ற அர்த்தத்துக்கு அவ்வளவு வார்த்தை இருக்கு. உழைத்தல்ன்றது வந்து ரொம்ப தீவிரமா அதே இதுவா ஒரு பெரும் முயற்சியோட அதுல அல்லும் பகலும் அதே நினைவா அனவரதமும் டோட்டல் டெடிகேஷன் டு த டாஸ்க் அண்டர்டேக். அதுதான் உழைப்பு. அப்படி உழைத்தும் உள்ளேயும்னா உடலால உழைத்தும் சரீரத்தினால உழைத்தும் உள்ளுதல்னா நினைத்தல் தியானம் செய்தும் உள்ளத்துல உள்ள உள்ளத்துளே உரு இழைத்தும் மனசுல நிதித்தியாசனம். இந்த வேதாந்த கருத்துக்கள் எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சாதானே. குரு இழைத்தல்னா அது குரு போடுறதுன்னு அதான் சிரவண மனன நிதித்தியாசனம்ன்றது. அதை பண்ணணும். அப்படி குரு இழைத்தும் மனசுல அதே ஞாபகம் உரு போட்டும் எந்தை பிரான் என்று ராப்பகல் அழைக்கும் அன்பினராய அடியவர். எந்தை பிரான் என் தலைவன் என் தலைவன் என்று உருகி போகின்ற ராப்பகல் இல்லாமல் எந்நேரமும் ராப்பகல் அழைக்கும். ராத்திரியும் சரி பகத்தாலையும் சரி பகல்லையும் சரி இறைவனையும் சரி அப்படியே அந்த இறைவனையே ஓலமிட்டு அழைக்கும். ராமகிருஷ்ணர் அப்படித்தானே வாழ்ந்தார். திடீர்னு அம்பாளை நினைச்சுட்டு பராசக்தியை நினைச்சுட்டு கதறு கதறுன்னு கதறுவார். அங்க யாருமே பக்கத்துல இருக்க மாட்டோம். அவரை பார்த்தா பைத்தியமும் கூட தோணும். அப்படி ராப்பகல் தெரியாது, நடுராத்திரி இப்படி கத்தின்னு இருக்காருன்னு கூட நினைப்பா. அப்படி ராப்பகல் அழைக்கும் அன்பினராய அடியவர். இப்படி அப்பர் பெருமான் சொல்றது மாதிரி எல்லாம் அடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய பேர் அப்படி இருந்திருக்கா. பகவானுடைய அடியவர்கள் எவ்வளவோ பேர் அப்படி இருந்திருக்கா. பகவான் ஞாபகத்திலேயே இருந்திருக்கா. அவர்களுடைய பிழைப்பு நீக்குவர்.
இங்க பிழைப்பு நீக்குவர்னா லோகாயத்தமான பிழைப்பு, அகந்தை வயப்பட்ட பிழைப்பு. அதை நீக்குவர். யார் நீக்குவார்? பேரெழில் ஆளரே, மாபெரும் அழகை உடைய அந்த சுந்தரர்ன்ற சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம்னு ஈஸ்வரன் சொல்லியா, சுந்தரேஸ்வரரா அவர் காட்சி அளிக்கலையா மதுரையில? சொக்கி போனோம் பார்த்தா அதுதான் சொக்கநாதர். மதுரையை நினைக்கும் பொழுதே ஒரு உற்சாகம் வரும். அது தமிழ்னால மட்டுமல்ல, தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த இடம் என்பது மட்டுமல்ல, அங்க அந்த சுந்தரேஸ்வரர் நினைக்கும் பொழுதே அந்த சுந்தர ஸ்வரூபம். பார்வதி தேவிக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். நம்ம ஆத்துக்காரு கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டா நல்லா இருக்குமே, இப்படி புலித்தோலை அரைக்கி சேர்த்து காடுடை சுடலை பொடி பூசி இப்படி எல்லாம் இருக்காரு, இந்த ஜடாதாரியா தலைய வச்சு விட்டுண்டு இப்படி எல்லாம் இருக்காரே இவருன்னு. அப்ப கேட்டுட்டான் ஒரு நாள், அது கொஞ்சம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கீங்களேன்னாலும் சரி அப்படின்னு பண்ணிட்டாராம். அப்போ ஆச்சரியம் என்ன, எவ்வளவு பெரிய ஆச்சரியம், இதை விட அழகு இருக்கவே முடியாதுன்றவர் இருந்தாராம். அதனாலதான் கண்ணாடியில அந்த பிரம்மத்தை பார்த்து சுந்தரா வெளியே வா அப்படின்னா சுந்தரர் வெளியே வர. அப்புறம்தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவர் சுந்தரர் எப்படி பூமிக்கு வந்தாருன்றதெல்லாம். அப்போ சுந்தரேஸ்வரர், அதைத்தான் இவர் இங்க பேர் எயிலால் பேரெழில், ஒயில் எயில், எயில்னு அழகு, பேரெயில், அப்படிப்பட்டவர் பிழைப்பு நீக்குவர் என்கிறார். இது முழுக்க முழுக்க வேதாந்தம் சம்பந்தப்பட்ட பாடம். இப்படி உழைத்தல் என்றால் சிரமப்படுதல், இழைத்தல் என்றால் உருப்போடுதல், தியானித்தல், நிதித்தியாசனம் செய்தல், பிழைப்பு நீக்குதல் ஆகும். உடல் உயிர் வேறு செய்தல், அது பிழைப்பு நீக்குதல். அகந்தை அழிவு, லோகாயத்தவன வாழ்க்கையிலே இச்சை முழுக்க முழுக்க தீர்ந்து போதல். இப்படி ஒரு மாபெரும் பரிசு, ஆன்ம வஸ்துவையே பரிசாக கொடுத்து தன்னோடு ஒன்று சேர்த்து கொண்டு ஆன்மானுபூதி ஸ்வரூபானுபூதி அளித்த அந்த அருணாச்சலேஸ்வரர் செயலை என் பிழைப்பு ஒழித்தது யார் என்று கேலி செய்கிறார். இந்த கேலி பண்றது அவர் அருணாச்சலேஸ்வரர் மீது தனக்கு உள்ள ஒரு உரிமையினால பரிகாசம் செய்கிறார். அது ஏதோ அவர் தப்பு தனக்கு தீங்கிழைத்து விட்டதை போல உண்மையில பண்ணது பெரிய எக்ஸ்ட்ராடினரி கிரேஸ், ஆக்ட் ஆஃப் கிரேஸ். அத போய் பிழைப்பொழித்தனை, பிழைப்ப ஒழிச்சு விட்ட அப்படின்னு சொல்றது இருக்கே, அது புகழ்தல். இகழ்தலை போல புகழ்தல், இதுக்கு அங்கதம்னு பேரு. இது நிந்தை பண்றது இல்ல, கோச்சிக்கிறது இல்ல, திட்டுறது இல்ல. நிந்தைனா திட்டுறது, அடி வயிற்றுல இந்த ஆத்திரத்தோட திட்டுறது. அதே சுந்தரர் பண்ணியிருக்கார். ஏன்னா அவரு நட்பின் உரிமையினாலே அதை செய்திருக்கார். ஒரு கண்ணு காஞ்சிபுரத்துல அம்பாள் கொடுக்குறா, ஈஸ்வரனை கொடுக்க சொல்லப்பா, இப்படி கதறான், ஒரு கண்ணை கொடுத்தாதான் என்ன போச்சு உங்களுக்கு அப்படின்ற. அவர் பேசாம இருக்காரு, ஈஸ்வரன் ஒன்றும் பண்ணல. அப்போ அம்பாள் கோச்சுட்டு, நான் என்னுடைய இடபாகத்துல இருக்கிறது அது என் கண்ணு தானே, நான் கொடுக்குறேன்னு இடது கண்ணை கொடுக்குறா. அதை வச்சுட்டு திருவாரூர் வரார். அங்க கோச்சுகிறார். வாழாங்கிருந்தீர் ஒற்றியூர் கூத்தரே வாழ்ந்து போதீரே. அந்த ஒற்றியூர் கூத்தர் தான் திருவொற்றியூர்ல தான் இருக்கு 2 கண்ணும் போச்சு. அது ஞாபகம் வச்சுன்னு அங்க திருவாரூர்ல போய் கோச்சுகிறார். வாழாங்கிருந்தீர், நான் இப்படி அடியவர்கள் தம்முடைய இயலாமையை சொன்னாக்கால், நான் உங்களுக்கு இப்படி கஷ்டப்படுறேனே, துடிதுடித்து போகிறேனே, இப்போ ஒரு நிமிஷமும் உயிரோட இருக்கிறது கஷ்டமா இருக்கே, நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கே, நீ போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வானா, ஒரு செகண்ட் இருக்க முடியாத இடத்துல 10 நிமிஷம் இருந்தா எப்படி இருக்கும், இந்த உடல இன்னும் எவ்வளவு வருஷம் நான் இருக்க வேண்டியிருக்குமோ, இப்படி கதறுகின்ற. வாழாங்கிறது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒற்றியூர் கூத்தரே வாழ்ந்து போதீரே, நீங்களே நன்னா இருக்கும். ஐயங்கார் இதுல அவ கோச்சிக்கிறது கூட நல்லா அழகா கோச்சிப்பா. இடிஞ்ச மாளிகையா இருமே அப்படின்வா. அது மாதிரி அது ஆத்திரத்தோட கோச்சிக்கிறது. அது நிந்தாஸ்துதி, அவர் நிந்தை தான் பண்றார், நம்ம தான் அதை நிந்தாஸ்துதின்றோம். பட் இது அப்படி இல்லை. பகவான் சொல்றது, யாரும் அறியாது மதியனை மருட்டி அவர் கொலை கொண்டது அருணாச்சலா.
எவனின் வாயில் மண்ணினை அட்டி என் பிழை பொழித்தது அருணாச்சலா. இப்படி எல்லாம் கேட்கறது அங்கதம்னு பேரு இது. இந்த அங்கதம் நிறைய பண்றார். பக்ஷித்தாய் பிராணரோடு அருணாச்சலா, எவர் கொலை கொண்டது அருணாச்சலா, சிறையிட்டுண்டனை அருணாச்சலா, என் வாழ்விழந்தேன் அருள் அருணாச்சலா, அருள்வரை தப்புமோ அருணாச்சலா, மொட்டை அடித்தனை வெட்ட வெளியினில் நட்டமாடினை அருணாச்சலா, விடா பேயாய் பிடித்தனை பேயராக்கினை அருணாச்சலா, அந்த நீ என கருணாச்சலா, தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா, தேர ஒழித்தாய் அருணாச்சலா, கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா, உன் அககுகை சிறையாய் அமர்வித்தது என்கொல்ல அருணாச்சலா, குறியாய் எனைக்குல குறையன் செய்தேன் அருணா. நான் என்ன குறை பண்ணப்பா, ஏப்பா என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டேன், என்ன குறியா கொண்டாய், நீர் வாடமாய் செய்து மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாதோட என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம நீயும் இருக்கே, என்னையும் அப்படி பண்ணி விட்டுட்டியே, நன்னா கஷ்டப்படுவருக்கு வேணும் வருந்திடுவன் தலைவிதி அருணாச்சலா. இப்படியெல்லாம் அருணாச்சலேஸ்வரர் மீது வைத்த அன்பினாலே இந்த தமிழ் இலக்கணத்திலே இருக்கின்ற இந்த அங்கதம் என்பது ரொம்ப எஃபெக்டிவா வித் டெல்லிங் எஃபெக்ட் இந்த அக்ஷரமாலையிலே பகவான் உபயோகித்திருக்கிறார். மத்த பாட்டிலையும் சொல்றாரு, வைத்தனை வாழா வையகத்துய்யும் வழியறி மதியழித்து. இந்த உலகத்தை எப்படி ஜீவனம் பண்றதுன்ற வழியெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டா அந்த அந்த அறிவை எனக்கு கொடுக்கவே இல்லை. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நான் லாயக்கு இல்லைன்னு பண்ணிட்டேன். இன்னொன்னு உயிர்கொலி அருணமாகிறியே, உங்ககிட்ட வந்தா செத்துதான் போனோம். உன்னை நம்பி எப்படி என்ன மாதிரி கெட்டவர்கள் எவ்வளவு பேரும். கிரி இது பரமா கதிரியன் போல் கெட்டவர் எத்தனை கொள்ளோ. இதே மாதிரி மணிவாசகரும் வாயிற் பொடியட்டி பூவல்லி, வாயிற் பொடியட்டினா மண்ணுதான், மணற்பொடி எடுத்து வாயில போட்டியே அப்படின்றார். பூவல்லி குய்யாமோ, வாயிற் பொடியட்டி பூவல்லி குய்யாமோ என்று திருப்புவல்லியிலே மணிவாசகர் 3வது பாட்டிலே. இப்படி அடுத்த பாடலிலும் யாரும் 89வது பாடல். இந்த பாடல் சிறிது விளக்குவதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கின்ற பாடல். இந்த பாடலை இதிலே யாரும் அறியாது என் மதியனை மருட்டி எவர் கொலை கொண்டது என்று மதுரையிலிருந்து இவருடைய மதியினை மருட்டி மருளச் செய்து மயக்கி தன்னை அருணாச்சலத்திற்கு ஈர்த்து கொண்ட விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறார். இந்த பாடலுக்கு விளக்கம் சிறிது தேவைப்படுவதினாலே இதை அடுத்த வகுப்பிலே இந்த பாடலை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.